அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில்தான் பல்வேறு சிறப்புகளை இந்த திருப்பத்தூர் மாவட்டம் பெற்றது. குறிப்பாக மாவட்டத்தை பிரித்து கொடுத்து மாவட்ட மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் எளிதிலே பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தந்துள்ளோம். அது மட்டுமல்ல, பல்வேறு சாதனைகள். காவேரி மேட்டூரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட காவிரி குடிநீர் திட்டத்தினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் அரக்கோணம் வரை அந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுத்து குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்தது அம்மாவுடைய அரசு. பிறகு ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே குக்கிராமங்கள் வரை எல்லா இல்லங்களுக்கும் இந்த காவேரி சுத்திகரிக்கப்பட்ட நீரானது சென்று அடைய வேண்டிய அந்த திட்டத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் கொண்டு வந்தது. அதுபோக வாணியம்பாடியிலும் ஊத்தங்கரை செல்லக்கூடிய 4 வழிச்சாலை மத்திய அரசுக்கு சொந்தமான இந்த சாலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆதரவோடு அந்த சாலை புதியதாக அமைக்கப்பட்டது. மற்றும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில்தான் நம்முடைய தொகுதி மக்களுக்கென கஜல்நாயக்கம்பட்டி பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரியை நிறுவப்பட்டது. பிறகு நாற்றம்பள்ளி அருகாமையில் இருக்கிற அக்ராகரம் கிராமத்திலே தொழில்நுட்ப கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையாக 400 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் எடப்பாடியாருடைய ஆட்சியில்தான் தரம் உயர்த்தப்பட்டது. சரிதை என்னுடைய சுயமாக நான் செய்யப்பட்டது. உங்கள் பிரஸுக்கு தெரிவித்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இது. அவங்கள பற்றி குற்றம் சொல்கிறதுக்கோ இன்னொரு நம்ம அவங்கள பற்றி பேசுறதோ நம்ம இல்லை. என்னுடைய இதில் இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்களும் அம்மா சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றி கொடுத்தார்கள். இன்றைக்கி அவருக்கு தான் ஸ்டாலின் இதே ஊரில் ஜோலார்பேட்டில் நான் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவேன்னு சொன்னார். 5 வருஷம் முடிஞ்சு ஒன்றுமே கொண்டு வரல. செட்டியேரி டேமுக்கு குடிநீர், அது செட்டியார் டேமுக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவோம் விவசாயத்திற்குன்னு சொன்னார். அதுவும் அவரால் கொஞ்சம் கூட முயற்சி கூட எடுக்கலை. அந்த எம்எல்ஏ சொன்னார், கடந்த எம்எல்ஏ, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, நான் 6 மாதத்திற்குள் அதில் செட்டியேரி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரவிட்டால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். இதெல்லாம் வாய்ஸ் வழியாக மட்டுமே சென்று விட்டதை தவிர செயல் வடிவில் எந்த முயற்சியும் இல்லாமல் இந்த 5 வருட காலம். ஆனால் நாங்கள் எதையும் நான் மாவட்டத்தை பிரித்து தருகிறேன், காவிரி தண்ணீரை எடுத்து வில்லங்கள் தூரம் தருகிறேன், பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துகிறேன், புதிய மருத்துவமனைகளையும் தரம் உயர்த்துகிறேன், சாலைகள் அமைத்து, இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்கல. வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய மனசாட்சி பிரகாரம் செய்ய வேண்டிய கடமையை நான் சரியாக செய்திருக்கின்றேன் என்பதுதான் என்னுடைய மனநிறைவு. அதான் சொல்கிறேன், மக்கள் வரவேற்பு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த மக்களுக்கு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கேன், இவ்வளவு செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுருக்கிறதுலாம் ஹிஸ்டாரிக்கல், நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் என்ன இந்த சொய்திக்கு செய்திருக்கின்றார், இவர் எப்படி வரலாற்றிலே இவர் இடம் பெற முடியுமா, இவர் செய்த திட்டங்கள் என்ன, இதை தான் கவனிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ரோடு போடுறதோ, காவா கட்டுறதோ, குப்பை வர்றதோ, தண்ணி பிரச்சனையோ வரும் போகும், அது ரொட்டீனாக வரக்கூடிய வேலைங்க. ஆனால் நிரந்தரமாக இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுத்திருக்கின்றோம். நிரந்தரமாக காவேரி தண்ணீர் கொண்டு குடிநீர் பிரச்சனை நிரந்தரமாக தீர்த்து தந்திருக்கின்றோம். நாற்றம்பள்ளி தலைமையிடமாக தாலுக்கா உருவாக்கி தந்தும், திருப்பத்தூரை தலைமையிடமாக மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம். கல்லூரிகளை தொடங்கியிருக்கின்றோம். இதெல்லாம் நிரந்தரமான திட்டம், நிரந்தரமாக எல்லாம் உருவாக்கப்பட்டது. இதை போன்ற நிரந்தரமான திட்டம் இந்த 5 வருஷத்தில் ஒரு படி ஏதாச்சும் எந்த இடத்துலாவது ஒரு திட்டம், ஒரு பள்ளிக்கூடமாவது புதியதாக திறந்திருக்க வேண்டும். இல்லை ஒரு சிறிய ஆரம்ப சுகாதாரமும் புதுசாக தொடங்கியிருக்க வேண்டும். நான் தொடங்கிய 3 ஆரம்ப சுகாதாரம் புதிதாக தொடங்கினேன்னு சொல்கிறேன். புதியதாக மேல்நிலை பள்ளிகளை கிட்டத்தட்ட 12-13 பள்ளிக்கூடம் புதியதாக தொடங்கப்பட்டது. இதெல்லாம் அதே போன்று உயர்நிலைப் பள்ளி, ஆரம்ப பள்ளிகள், இதெல்லாம் நம்ம தொடங்குது.
செட்டேரி டேமில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாங்க, அந்த பக்கம் ஒரு தொடக்கப்பள்ளியை திறந்திருக்கோம், ஆரம்ப பள்ளியை தொடங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே செட்டேரி டேமில் இன்றைக்கி அந்த கடைசியில் இருக்கிற வரும் போகக்கூடிய சாலையை இன்றைக்கி அவங்க சாலையே இல்லாத இருந்த செட்டேரி அணைக்கு அந்த பக்கம் ஒரு கிராமங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு அந்த சாலையெல்லாம் நாம் தான் அந்த சாலைகளை அமைத்து இன்றைக்கு மக்கள் ஒரு சாலை வசதி இருந்தால்தான் ஒரு ஊர் வந்து சிறப்படைய முடியும். ஆக அந்த சாலையெல்லாம் எந்தெந்த ஊருக்கு சாலை வசதியுமோ அதெல்லாம் சிறப்பாக செய்து கொடுத்துருக்கணும். இப்படி பல்வேறு கிராமங்களில் இணைப்பு சாலைகளையும் புதிய புதிய சாலைகளும் அதே போன்று ஏலகிரி மலையில் கூட சாலை வசதிகளெல்லாம் சுற்றுவட்ட சாலையெல்லாம் நாம் தொடங்கியது தான். ஆனால் அதோடு சரி, இன்றைக்கு மலைச்சாலைகள்லாம் இன்றும் வரை புதுப்பிக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றன.